யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்பித்து வருகின்ற பெண் ஆசிரியையின், அதுவும் தற்பொழுது நிறைமாத கற்பிணியாக இருக்கின்ற பெண் ஆசிரியையின் அந்தரங்க வீடியோ ஒன்று முறையற்ற சிங்கள இணையதளம் ஒன்றில் வெளியாகி இருக்கிறது. இதனை புலம்பெயர் தமிழர் ஒருவர் வெளியிட்டிருக்கின்றார். இது தொடர்பான செய்தி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த செய்தி தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் பெண்கள் பாடசாலை ஒன்றிலே கற்பித்து வருகின்ற ஆசிரியை ஒருவரின் அந்தரங்க காணொளி ஒன்று முறையற்ற சிங்கள இணையதளத்தில் வெளியாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறித்த ஆசிரியை தன்னோடு ஒன்றாக படித்த சக மாணவனை அல்லது நண்பனை கடந்த காலத்தில் காதலித்திருக்கின்றார். அதற்கு பிறகாக அந்த நபரின் முறையற்ற செயற்பாடு காரணமாக அப்போது குறித்த பெண் ஆசிரியை அந்த காதலை முடித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகாக கடந்த 2021ஆம் ஆண்டு குறித்த பெண் ஆசிரியையாக கடமையாற்ற தொடங்குகின்றார். அந்த கடமையிலே இணைகின்றார். அதற்கு பிறகாக அவருக்கு ஒரு ஆணுடன் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த திருமணத்தை அந்த ஆசிரியையின் முன்னாள் காதலன் அந்த திருமணத்தை குழப்பி இருக்கின்றார். அதற்கு பிறகாக முன்னாள் காதலன் தொடர்பாக பொலிஸ் நிலையத்திலே முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்திலும் நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு குறித்த பெண் ஆசிரியையின் முன்னாள் காதலன் கனடாவுக்கு சென்றதாக கூறப்படுகின்றது. அதுக்கு பிறகுதான் அந்த ஆசிரியை திருமண பந்தத்தில் இணைந்தார். அதுக்கு முதல் வந்த அனைத்து திருமணத்தையும் அந்த நபர் குழப்பியதாக கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் குறித்த ஆசிரியை தற்பொழுது நிறைமாத கற்பிணியாக இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் தென்னிலங்கையில் இயங்குகின்ற ஒரு முறையற்ற இணையதளம் ஒன்றில் அந்த ஆசிரியையின் அந்தரங்க வீடியோ வெளியாக இருப்பதாக கூறப்படுகின்றது. அதனை குறித்த புலம்பெயர் நபர் வெளியிட்டு இருக்கின்றார் என்று குற்றம் சாட்டப்படுகின்றது. இதற்கு முதல், அதாவது 2021ஆம் ஆண்டு அவர் பணியில் இணைந்தால் பிறகு முதல் முறையாக ஒரு நபருடன் நிச்சயம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த நிச்சயம் குழப்பப்பட்டிருந்ததுன்னு சொல்லி நான் செய்தியின் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன். அந்த நபருக்கும் இந்த அந்தரங்க காணொலியை காட்டித்தான் அவர் குழப்பி இருப்பார் என்று தற்பொழுது கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. காதலிக்கின்ற போது பெண்ணுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை அந்த பெண் தன்னை விட்டு போனால், அதாவது தான் எப்படி வேண்டுமெனா நடந்து கொள்ளலாம், அந்த பெண் இருக்க வேணும், அப்படி போனால் அந்த படங்களை எல்லாம் வெளியிடுவது, அந்த பெண்ணை அவமானப்படுத்துவது அல்லது அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்க விடாமல் தடுப்பது, இவ்வாறான வேலைகளில் சில ஆண்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்பது உண்மையான ஒரு விடயம். இந்த பின்னணியில் தான் இப்படியான சம்பவமும் நடந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக பெண்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காணொலியை பார்ப்பவர்கள், அதாவது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த காணொலியை போட்டு காட்டுங்கள் அல்லது இந்த விடயத்தை நீங்கள் சொல்லுங்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. ஆகவே அந்த பெண், தற்பொழுது ஆசிரியராக இருக்கின்ற அந்த பெண் ஆரம்பத்தில் செய்த ஒரு தவறான ஒரு நபரை காதலித்து அதனூடாக பழகி, அந்த நபருடன் பழகியதன் விளைவாக இன்று அந்த ஆசிரியரின் வாழ்க்கையை சிதைவடைந்திருக்கின்றது. ஆகவே இனி வருகின்ற காலத்திலும் அந்த ஆசிரியர் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு நிலைதான் தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது சமூகம், அப்படியான சமூகம் தான் வாழ விடாது, அதை தொடர்ந்து கதைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு ஆசிரியை இப்படி செய்வதா என்று கேட்கும், ஆனால் அந்த நபர் மீது எந்த புலையும் சொல்லாது. ஆனால் உண்மையிலே இதில் யதார்த்தம் என்னவென்று சொன்னால், அந்த ஆசிரியை மீது எந்த தவறுமே இல்லை. ஒரு பெண் என்று சொன்னால் காதலிப்பது வளமை, ஆணாக இருந்தாலும் காதலிப்பது வளமை. அப்படி இருக்கின்ற போது ஒருவரை காதலிக்கின்றார்கள், அவருடன் பழகின்றார்கள். அப்படி பழகின்ற போது நேரங்களில் நெருக்கம் ஏற்படுகின்றது. அதனை காணொலியாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். இந்த ஆண்கள் அதற்கு பிறகாக அதை வைத்து மிரட்டுகின்றார்கள். எனவே இவ்வாறான தவறுகளை வாழ்க்கையில் பலர் விட்டிருப்பார்கள், பல பெண்கள் விட்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் சில வேளை ஒரு நல்ல பிரிந்து சென்றால் கூட ஒரு மனிதாபிமானம் நடந்து கொள்கின்ற ஆணை அவர்கள் காதலித்திருக்கலாம். ஆனால் சில பேர் தான் வக்கர குணம் கொண்டு இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் ஈடுபடுகின்றார்கள். அப்படித்தான் அந்த ஆசிரியர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதிலே அந்த தற்பொழுது புலம்பெயர் தேசத்தில் வசிக்கின்ற அந்த நாய் தான் பிரச்சனைக்குரியவன். அந்த நாய் செய்த வேலைதான் இந்த வேலையாக இருக்கின்றது. எப்படியாவது அந்த பெண்ணை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது என்பதுதான் அந்த நாயின் நோக்கமாக இருக்கின்றது. அதாவது அந்த பெண் ஆசிரியை விமர்சிப்பதிலே எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. அது சரியான ஒரு நகர்வாகவும் இருக்காது. பெண் பிள்ளைகள் உங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள். நாளை யாருக்கு வேண்டும் என்றாலும் நடக்கலாம். ஆகவே சமூகத்தை சீராக வைத்திருக்க வேண்டிய தேவை ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அதே போல ஆண்கள் தொடர்பாகவும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன்.
நீங்கள் ஒரு ஆண் மகன் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு பெண் நம்பி வருகின்ற போது நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அந்த பெண் விட்டு சென்றாலும் நன்றாக இருக்க வேண்டும். அந்த பெண்ணை தொந்தரவு செய்யாமல் நாங்கள் கடந்து போவதுதான் உண்மையான ஆண்மகன். அதை விடுத்து அந்த பெண்ணை பழி வாங்குவோ அல்லது என்னுடன் பழகிய காட்சிகளை வெளியிடுவேன் என்று யாராவது வெளிக்கிடுவார்களாக இருந்தால் அவர்கள் தான் இந்த சமூகத்திலே கேவலம் கட்டவர்கள். உங்கள் வீடுகளிலும் பெண்கள் இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு காலத்தில் உங்களை நம்பி வந்த பெண் உங்களை நம்பி பழகிய நிலையில நீங்கள் அவர்கள் இவ்வாறு செய்வது என்பது ஏற்புடையதல்ல. அதே போல பெற்றோர்களும் ஆண் பிள்ளைகளையும் சொல்லி வளருங்கள். ஒரு பெண்ணுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பெண்ணின் நம்பிக்கையை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது தொடர்பாக எல்லாம் சொல்லி வளருங்கள். அதனை கடந்து பெண் பிள்ளைகள் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் விடுகின்ற சில தவறுகள் அது பிற்காலம் வரை உங்களை பாதித்துக் கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பாடசாலையில் படிக்கின்ற போது ஒருவருடன் நெருங்கி பழகின்ற போது அதனை அவன் காணொலியாக பதிவு செய்து வைத்து விடுவான். அதுக்கு பிறகாக நீங்கள் ஒரு நல்ல தொழிலுக்கு செல்கின்ற போது ஒரு ஆசிரியராகவோ ஒரு கிரேச செயலாளராகவோ அல்லது ஏனைய ஒரு இடத்தில் நீங்கள் வளர்ந்து நிற்கின்ற போது அந்த காணொலியை வெளியிட்டு உங்களை கேவலப்படுத்துவான். உங்களது ஒட்டுமொத்த சாதனையையும் கேள்விக்குட்படுத்தி விடுவான். இப்படியான சமூகத்தில் அப்படித்தான் நடக்கிறது. ஆகவே அது தொடர்பாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த ஆசிரியருக்கு நடந்தது என்பது உங்களுக்கு ஒரு முன்னுதாரணம். ஆகவே அது தொடர்பாக நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு இது தொடர்பாக சொல்லிக் கொடுங்கள், வெளிப்படையாக பேசுங்கள். இப்படி இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால ஒரு 12 கிலோமீட்டர் அங்கால வந்தால அதுக்கு அங்கால ஒரு 18-19 அச்சங்குளம், அப்படி அங்கால போக 30 கிலோமீட்டர் சில ஆகுது. இப்படி இங்கால வர தாழ்வாடு, அப்படி அங்கால பேசால, இப்படி அந்த பகுதியில எல்லாம் இப்ப இந்த காற்றாடி திட்டம் போட்டு முடிந்து, காற்றாடி முடியல, அதாவது முதல் கட்டம் முடிஞ்சு ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 சொல்லி இந்த காற்றாலை திட்டங்கள் அடுத்தடுத்த கட்டங்கள் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, இந்த கனிய மணல் அகழ்வு சில நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த கனிய மண்ணை இந்த எங்களுடைய இந்த வளமான பகுதியிலிருந்து எடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அதுக்கான டெஸ்டிங் நடைபெறுகிறது. இந்த பாருங்க, இப்படியான இந்த இடங்கள் எல்லாம் அந்த கனிய மண் அகழ்வுக்கு அந்த இடத்துக்கு போகும். அந்த இடத்தை காட்டுங்க. இந்த இடங்கள் எல்லாம் கனிய மண் அகழ்வுக்கு அடையாளம் காணப்பட்ட பகுதிகளாக இருக்கிறது. இதுல ட்ரோன் கேமரா மூலமாக இந்த டெஸ்டிங்கள் எல்லாம் செய்வதற்கு ஏற்பாடுகள் முதல் கட்டம் முறியடிக்கப்பட்டும் அடுத்த கட்டத்துக்கு தயாராகி வருகிறார்கள். சர்வே டிபார்ட்மெண்ட், நில அளவை திணைக்களத்தினர் இது தொடர்பில் பல்வேறு நில அளவுகளை எல்லாம் செய்கிறார்கள். அந்த ஸ்டேட் லேண்டா பிரைவேட் லேண்டா எப்படி அதை செய்யலாம் என்று சொல்லி அந்த திட்டங்கள் தீட்டப்படுகிறது. இந்த இடத்துல இரவு நேரங்கள்ல எல்லாம் சிலர் இந்த டெஸ்டிங்களை செய்வதாக சிலர் எங்களுக்கு ரகசிய தகவல்களை தந்தார்கள். எங்களுக்கு இதெல்லாம் வெளியே சொல்ல பயமா இருக்குது, நீங்க இந்த விஷயங்களை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதன் நிமித்தமாக இந்த பகுதிகளுக்கு நாங்க வந்தோம். இதுக்குள்ளதான் இந்த டெஸ்டிங்குகள் நடப்பதாக எங்களுக்கு தெரிகிறது. இதுக்குள்ள போய் டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. சனம் சொல்லி இருக்கிறாங்க. சனம் எல்லாம் முள்ளா இருக்குண்ணே, உள்ளண்ணே உருங்க தாண்டி போ, வாங்க. முள்ளு குத்துனா பரவாயில்ல, வாங்க. முள்ளு கிழிச்சு விட்டு பரவாயில்ல. இதுகளுக்குள்ள எல்லாம் இந்த களவா டெஸ்டிங், இதுல எல்லாம் இந்த கால் அடிகள் எல்லாம் இருக்குண்ணே, இங்கே காலடி எல்லாம் இருக்கு. அப்ப இந்த மன்னார் மண்ணை வித்து எங்கட மன்னார் மண், எங்கட மண், மன்னார்ல பிறந்த ஒவ்வொருத்தனும் யோசிங்க, இது நம்மட மண், இது நம்மட பூமி. இதை இன்னைக்கு கூறு போட்டு வெளிநாட்டுக்கு விற்கிறதுக்கு பல தீய சக்திகள் முயற்சிக்குது. பணம் பொறுக்க இல்ல, என்னால கத்த மட்டும்தான் முடியும். இப்படி விஷயத்தை என்னால வெளியே கொண்டு வர மட்டும்தான் முடியும். என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். சுடுறேன்னா சுடுங்க, சிறையில போடுறேன்னா போடுங்க. எங்களால முடிஞ்சதை நாங்க, சனம் சொல்லுது, மக்கள் சொல்றாங்க இதை போடுங்க, இதுல கதைங்கன்றாங்க. என்னால கதைக்க மட்டும்தான் முடியும். என்னட்ட பலன் இல்ல. கதைக்க எவ்வளவு தூரம் கத்தி 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 இந்த தொண்டை காயம் வரைக்கும் கத்த முடியுமோ, கதைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இதெல்லாம் கதைக்கிறேன், வெளியே கொண்டு வாரு. அதுக்கு மேல மக்கள் தீர்மானித்து அனுப்பிய மக்கள் பிரதிநிதிகள், மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். இந்த மன்னார் மக்கள் அனுப்பிய இந்த மன்னாரினுடைய அரசியல்வாதிகள் ஏதாவது செய்யுங்க, மக்களுக்கு ஏதாவது சனங்களுக்கு செய்யுங்க. எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம். இதை குறை சொல்றவன் குறை சொல். இப்ப இதை 10 பேர் வந்து குறை சொல்லுவான், என்னை பேசுவான், என்னை மெண்டல்டுவான், என்ன பைத்தியம் உண்டுவான், என்னை அங்கோட அனுப்பணும் கூட சொல்லுவான், அரசியலுக்கு அவன் கதைக்கிறான்னு சொல்லுவான். ஐயா இது மண் ஐயா, எங்கிற மன்னார் மண் ஐயா, இதை களவெடுத்துட்டு போறான் ஐயா.
மானமுள்ள மன்னர் தமிழன் யோசிப்பார்.